ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. இந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகிருக்கு. சிலபஸ்லையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதே மாதிரியே மற்ற எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் குரூப் 4ல் வந்து வெறும் 3935 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணியிருக்க ரேஷியோ வந்து எப்படியுமே வருஷம் 19 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷமும் கண்டிப்பாக குறைஞ்சது 19 லட்சம் பேர்னாச்சும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் குரூப் 4 நடந்தது. அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போதே கிட்டத்தட்ட வேகன்சி வந்து 6200 சில்லற இருந்தது. அது எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வரும்போது அதை வந்து கிட்டத்தட்ட 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கவலைப்படாமல் படிங்க. இந்த வருஷமும் நம்ம எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக வேகன்சி அதிகமாக ஆகும். நமக்கு ஒரு வேகன்சி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க. அதே மாதிரியே நம்ம நல்லா படிச்சுட்டு போய் என்ன தான் 200 கொஸ்டின் எழுதினாலுமே ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டே செல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் எக்ஸாம் எழுதினவங்க நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணாங்க. ஸோ அது என்னென்ன அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாமல் எப்படி தவிர்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரத்தை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா போஸ்டிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குரூப் 4ல் சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிலபஸோடைய ஜெராக்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம்னாவே போதும், நம்ம அழகாக போய்ட்டு அட்டன் பண்ணி போஸ்டிங் வாங்கிடலாம். அது என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் அதோடு சேர்த்து நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் ஓஎம்ஆரில் ஒரு சில தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ ஓஎம்ஆர் ஷீட்க்கு வருவோம். இப்போ இந்த ஓஎம்ஆரில் நம்ம மார்க் பண்ணுறதுல எல்லாரும் இந்த சில்லி மிஸ்டேக்கை பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் கொண்டு போய்ட்டு ஓஎம்ஆரில் மார்க் பண்ணும்போது கவனக்குறைவால் வேறு ஆப்ஷன் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அப்போது ஒரு கில்ட் ஃபீல் வரும் பாருங்கள். ஐயோ, அந்த ப்ரெஷர் அடுத்தடுத்த கொஸ்டினில் நமக்கு பாதிக்கப்படும். நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம கரெக்டாக தான் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோமா, அதாவது போய்ட்டு மார்க் பண்ணுறோமா, அதே மாதிரியே மார்க் பண்ணுறதுக்கு பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ஸ் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பெனில் கரெக்டாக போய்ட்டு அந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் கொடுக்குறோமா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்காங்க. கரெக்டான ஆப்ஷன் கொடுக்குறோமா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னாலுமே எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணாமல் இருக்காதிங்க. அப்படி அட்டன் பண்ணும்போது நம்ம ஒரு ட்ரிக் வச்சுருப்போம் இல்லையா, ஏ பி அப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியாத கொஸ்டின்லேயும் ஒரு சில மார்க் வரத்துக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால தான் அப்படி பண்ண சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு கொஸ்டினுமே தெரியாமல் விட்டுட்டு வந்துடாதீங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா குரூப் 4க்கு வந்து நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு கிடையாது. அதே மாதிரியே ஓஎம்ஆரில் அட்டன் பண்ணாமே இருக்காதிங்க. ஏதாச்சும் ஒரு அட்டன் பண்ணுங்க. இப்போ வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. முன்னெல்லாம் ஓஎம்ஆரில் 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நமக்கு தெரியல அப்படின்னாலுமே அந்த இ ஆப்ஷன் நமக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 200க்கு 200 கண்டிப்பாக போட்டிருக்கணும் டோட்டல் வரும்போது. அப்படி போடலைனாலுமே நமக்கு டோட்டல் வராது. அப்படி டோட்டல் வரலன்னா நம்மளுடைய மார்க் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிடவே கூடாது. அப்படி பண்ணோம், அந்த தப்பை பண்ணிட்டோம் அப்படின்னா செல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன பண்ணால் செல்லாமல் போயிடும் அப்படின்னா, இப்போ பிளாக் கலரில் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது இல்லாமல் வேறு ஒரு கலரில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா செல்லாமல் ஆயிரும். அதே மாதிரியே ஓஎம்ஆர் ஷீட்டில் அன்வான்டாக எந்த ஒரு மார்க்கிங்குமே இருக்கக்கூடாது. அப்படி எந்த ஒரு மார்க் இருந்தாலுமே ஓஎம்ஆர் ஷீட் செல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஓஎம்ஆருடைய ஃபஸ்ட் பேஜில் சிக்னேச்சர் போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இப்போ அந்த பாக்ஸில் நம்ம கண்டிப்பாக சிக்னேச்சர் போட்டிருக்கணும். அப்படி சிக்னேச்சர் போடாமல் விட்டோம்னாலுமே ஓஎம்ஆர் ஷீட் செல்லாது. அடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து முன்னெல்லாம் நம்மளுடைய நேமு, ரோல் நம்பர் இந்த மாதிரிலாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், எழுதி நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அது எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகி வரும். அப்படி பிரிண்ட் ஆகி வரது கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த புக்லெட்டை நம்ம தான் நோட் பண்ணணும். அந்த புக்லெட்டை நோட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பர்ஸை கீழே நம்ம கரெக்டாக ரவுண்ட் பண்ணணும். அதை நம்ம தப்பாக பண்ணாலுமே ஓஎம்ஆர் ஷீட் செல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து அங்கங்கே பார் கோடு மாதிரி இருக்கும். அந்த பார் கோடை நம்ம சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியாமல் கூட போயிட்டு அதில் பேனா வச்சு கிறுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க. அதே மாதிரியே குரூப் 4 எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி அப்படின்னா, இப்போ தப்பாக ஒரு கொஸ்டின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்காக மைனஸ் ஆகும். பட் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இதுலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துடணும். ஒருவேளை நமக்கு எந்த ஆப்ஷனும் தெரியல அப்படின்னாலுமே இ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி ரவுண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படி விடுற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நமக்கு அரை மார்க் வந்து நெகட்டிவாக ஆகும், மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் விடை தெரியலனாலுமே இ ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஃபைனலில் ஒரு கால்குலேட் பண்ணணும், 200க்கு 200 கொஸ்டின் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கால்குலேஷன் வரும். அப்படி பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கால்குலேஷன் வராது. ஒருவேளை கால்குலேஷன் வரல அப்படின்னா எதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க.
அதே மாதிரியே ஒரு கொஸ்டினுக்கு வந்து டபுள் செட் பண்ணிடாதீங்க. அதாவது ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் சேர்த்து கொடுத்துருவோம் நமக்கே தெரியாமல். அப்படி பண்ணிங்கனாலுமே அதுக்கான பாதிப்பு நமக்கு இருக்குது. ஸோ டபுள் செட் பண்ணிடாதீங்க, அந்த கொஸ்டின் வந்து இன்வாலிட் ஆயிரும். அதாவது அந்த கொஸ்டின் இன்வாலிட் ஆயிரும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் மட்டும்தான், மொத்த ஓஎம்ஆர் ஷீட்டே ஆகாது. ஸோ பயப்படாதீங்க, ஆனால் டபுள் செட் பண்ணிடாதீங்க. இவ்வளோ தாங்க ஓஎம்ஆருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. இதை வந்து எக்ஸாமில் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கவங்க இந்த ஒரு வாரம் வந்து புதுசாக எந்த ஒரு விஷயத்தையுமே படிக்காமல் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை மட்டுமே ரிவிஷன் பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரியே புதுசாக படிக்கிறவங்க, இப்போ தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு சில பகுதிகளை மட்டும் டச் பண்ணிட்டு போனாவே அங்கே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து இதில் சொல்கிறேன். இப்போது அதில் வந்து 8 யூனிட் மொத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணி படித்தாவே போதும். 180 கொஸ்டினுக்கு மேலே உங்களால் அடிக்க முடியும். நல்ல போஸ்டிங்லேயே உங்களால் பாஸ் பண்ண முடியும். இப்போது இந்த குரூப் 4 எக்ஸாமில் நம்ம கிளியர் ஆகிறதுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு 170க்கு மேலே போட்டோம்னாவே நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருஷம் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு 160 கொஸ்டின் 165 கொஸ்டினுக்கு மேலே போட்டோம்னாவே நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஈஸியாகவே நம்மளால் கவர் பண்ண முடியும். இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸில் வந்து டோட்டலாக 8 யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 5 யூனிட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த 5 யூனிட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதை கரெக்டாக ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளால் 180 கொஸ்டினுக்கு மேலே போட முடியும். நல்ல போஸ்டிங்கே நம்மளால் வாங்க முடியும். அதுக்கு எப்படி நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தமிழ் மொத்தமாக உங்களுக்கே தெரியும் 200 கொஸ்டின் இருக்கும். அதில் 100 கொஸ்டின் வந்து தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து போன வருஷம் எக்ஸாமில் இல்லை, போன சிலபஸில் இல்லை, இந்த சிலபஸில் மறுபடியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் முன்னே எப்படி இருந்தது அப்படின்னா 3 பிரிவாக இருந்தது பழைய சிலபஸை பொறுத்த வரைக்கும். நமக்கே தெரியும் அந்த 3 பிரிவு என்னென்னு. இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும், தமிழ் அறிஞர்களோட தொண்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த 3 யூனிட் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கணம் இருக்குது, இலக்கணத்தில் 25 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ட் 2ல் வந்து சொல்லகராதி அப்படின்னு சொல்லி 15 கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. எழுதும் திறனில் 15 கேள்வி கேட்போம் அப்படின்னு இருக்காங்க. கலை சொற்கள் அதில் வந்து 10 கேள்விகள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அதில் வந்து 15 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி 5 கேள்வி கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தொண்டு அப்படின்னு சொல்லி 15 கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி பிரித்து கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக படிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சிலபஸை கரெக்டாக பார்த்துக்காங்க. இந்த ஒரு வாரம் ரிவிஷன் பண்ணும்போது தமிழுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பகுதியெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு பாருங்கள். தமிழில் எப்படியும் 95+ அடிக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களுக்குலாம் நம்ம ஷார்ட்கட் உருவாக்கி படிச்சுட்டு இருப்போம். அந்த ஷார்ட்கட்ஸை கரெக்டாக ரிவிஷன் பண்ணிக்காங்க. ஸோ அந்த ஷார்ட்கட் வந்து நம்ம டக்குன்னு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஆப்ஷனை அடிக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரியே தான் ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டிருக்கவங்களும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் இப்போ எந்தெந்த பகுதியிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கனாவே போதும். அடுத்ததான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பகுதி வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 25க்கு 25 நம்மளால் அடிக்க முடியும். அதுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு பகுதிக்குமே ஃபார்முலாவை தனியாக ஒரு நோட்டில் எழுதி இந்த ஒரு வாரத்துக்கு நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபார்முலா தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே போயிட்டு நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இந்த மேக்ஸில் ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஸ்டினும் ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 யூனிட் நம்ம தமிழும் மேக்ஸும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம்னாலே 125 கொஸ்டின் நமக்கு வந்துடும். மீதி இருக்கக்கூடியது 75 கொஸ்டின் தான். அந்த 75 கொஸ்டினில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய போர்ஷன் எதுவாக இருக்கணும் அப்படின்னா யூனிட் 5 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த யூனிட் 5ல் வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து 20 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதிகபட்சமான கொஸ்டின் இதிலிருந்து தான் வரப்போகுது. ஸோ அந்த பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இந்தியன் எக்கனாமியும் சரி, அதே மாதிரியே தமிழ்நாடு ரிலேட்டடான எக்கனாமி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வரும். ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அடுத்தபடியாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய பகுதி வந்து 20 கொஸ்டின் வரப்போகுது. அது என்னென்னா யூனிட் 6. அதில் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த யூனிட்டை நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் நம்மளால் 20 கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். இதுவுமே தமிழ்நாடு ரிலேட்டடான தான். இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரிலேட்டடான போர்ஷன்ஸ் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ தமிழ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் இந்த ஜிகே போர்ஷனில் வரும். ஸோ நீங்கள் தமிழ் படிச்சிங்கன்னா அதுவுமே இங்கே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 40 கொஸ்டினை நீங்கள் அழகாக தட்டி தூக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ரிவிஷனில் அதுக்கும் தனியாக ஒரு டைம் ஒதுக்கிடுங்க. அடுத்ததாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பகுதி வந்து பாலிட்டி. யூனிட் 4ல் இருக்கக்கூடிய பாலிட்டி. இந்த பாலிட்டி வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் குரூப் 4ல் வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம படித்தோம்னாலே இந்த யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இந்த 3லையுமே நம்ம 55 கொஸ்டின்ஸ் கவர் பண்ண முடியும். இதை நம்ம போட்டு, அதாவது மேக்ஸ்,
தமிழ் அதோட சேர்த்து இந்த 3 யூனிட் இதை படித்தோம்னாலே 180 கொஸ்டினுக்கு மேலே நம்மளால் அடிக்க முடியும். கண்டிப்பாக போஸ்டிங்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் மற்ற இருக்கக்கூடிய யூனிட்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இந்த ஒரு வாரத்தில். அது என்னென்ன அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஸ்டின். அதுக்கப்புறமா சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 படித்தாலுமே உங்களுக்கு 5 கொஸ்டின் தான் வரும். ஸோ லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த சயின்ஸுக்கு கொடுங்க. ஓகேவா? ஸோ டைமை இந்த ஒரு வாரத்தை இப்படி மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிங்கனாவே போதும், உங்களால் ஈஸியாக போஸ்டிங் வாங்க முடியும். அடுத்ததாக நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஃபுல் டெஸ்ட்னாச்சும் போட்டு பார்த்துருக்கணும். அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரிஜினல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய OMR ஷீட்டை வச்சு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பண்ண தப்பை வந்து எக்ஸாம் ஹாலில் போய் பண்ணாமல் இருப்பீங்க. அதே மாதிரி அந்த ஃபுல் டெஸ்ட் போடும்போது கரெக்டாக வாட்ச் வச்சுக்கோங்க. வாட்ச் வச்சு அந்த 3 மணி நேரம் டைமுக்குள்ளே நம்மளால் 200 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள். இது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத 1 குறைஞ்சது போட்டுருங்க. அடுத்ததாக வந்து கொஸ்டினோட டஃப்னஸ். இப்போல்லாம் வந்து கொஸ்டின் டஃப்னஸ் வந்து குரூப் 1 லெவலுக்கு UPSC லெவலுக்கு டஃபாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் குரூப் 4 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ரீசனிங் மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வந்து ஆரம்பிச்சிச்சு. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் 2 கரெக்டாக, 2 3 கரெக்டாக இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் பண்ண பாருங்கள். டைம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் நம்ம என்ன தான் நல்லா படிச்சுட்டு போனாலுமே எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு அங்கே கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணும்போது ஒரு சில சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் நம்ம ஷார்ட்கட் வச்சு படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல போய்ட்டு அக்யூரேட்டாக நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் ஆன்சரை. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனா ஏவா பியா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஒரு பாட்டை எழுதுனது பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது சில்லி மிஸ்டேக்கால் நம்ம தப்பாயிருக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக நமக்கு என்ன தோணுதோ அதே மாதிரியே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நம்ம கொஸ்டினை படித்து பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆன்சர் தோணும் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 75% இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷன் நமக்கு தோணுதோ அதை டிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே எக்ஸாம் அட்டன் பண்ணும்போதும் அந்த 3 மணி நேரத்துக்கு நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழ் அட்டன் பண்ணிடுங்க. அடுத்தது மேக்ஸில் இருக்கக்கூடிய 25 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க. மேக்ஸை தள்ளி போட வேணாம், பின்னாடி டைம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே மேக்ஸை போடுறோம் அப்படின்னா மேக்ஸுக்குன்னு ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ தான்ப்பா டைம் அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்குள்ளே போடுங்க. தெரியாத கொஸ்டின்ஸை விட்டுருங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். அதை சால்வ் பண்ணணும்னு யோசிச்சு பின்னாடி இருக்கக்கூடிய நல்ல தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாத கொஸ்டினை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது தமிழுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும், அடுத்து மேக்ஸுக்கும், அடுத்து ஜிகேக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கான டைம், கன்சியூம் பண்ணுறதுக்கான டைமும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபைனலாக ஹால் டிக்கெட். இப்போ ஹால் டிக்கெட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆன்லைனில் போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுடைய ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து. ஸோ அப்படி ஹால் டிக்கெட் எடுக்கும்போது அதில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோலாம் கரெக்டாக பிரிண்ட் ஆகி வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஃபோட்டோ கரெக்டாக பிரிண்ட் ஆகலை அப்படின்னா ஒரு 2 ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாம் கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரியே ஐடி கார்டு, ஆதார் கார்டோ அல்லது நம்மளுடைய ஐடி ப்ரூஃப்க்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ் ஹால் டிக்கெட்லேயே இருக்கும், அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. QR கோட் இருக்கும், அதை நம்ம ஸ்கேன் பண்ணி லொக்கேஷனையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு என்ன டைமுக்கு நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா லேட்டாக பதட்டம் அதிகமாகும். அதே மாதிரியே 9:30 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அது சாட்டர்டே நடக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ சாட்டர்டே வந்துடும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி 9:30 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சென்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே கிளம்பி போயிருங்க. தேவையான விஷயங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்லாம் மறந்துடாதீங்க. ஹால் டிக்கெட் வந்து 2 காப்பியாக பிரிண்ட் அவுட் போட்டுக்காங்க. ஏன்னா ஒரு ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் சென்டரில் வாங்கிட்டாலுமே நமக்கு வீட்டில் ஒரு காப்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போது நாளைக்கு எக்ஸாம் நடக்கும்போது அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு மேலே படிக்காதீங்க. ஒரு 11 மணி மேலே ஓகே, ஒரு 11 மணி வரைக்கும் படிப்போம் அப்படின்னு சொன்னாலுமே 11 மணிக்கு மேலே தூக்கம் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்குலாம் நானும் நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. காலையில் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் சென்டரில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கலக்கமாகவே இருக்கும். அதனால் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நைட்டு 9 மணி இல்லது அதுக்கு முன்னாடி 6 மணிக்கே நீங்கள் படிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக தூங்கிடுங்க, காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு வாரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாவே போதும். இந்த வருஷத்துக்கான குரூப் 4க்கு ஒரு போஸ்டிங் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்கு தான். தேங்க்யூ. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்.